வருஷத்துக்கு 4 டெத் இந்த மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு சிலது இப்போ வந்து இவங்க பணக்காரங்க, விஷயம் நிறைய வெளியில தெரியுது. ஆனா பல இடங்கள்ல கிராமங்கள்ல இன்னைக்கும் இந்த மாதிரி டவுரி டெத் நடக்கும்போது அது வந்து வெளியிலேயே தெரியறதில்ல. வெளியில வந்து அவங்களுக்கு தெரியாது. சரி ஏதோ கல்யாணம் ஆன புதுசுல இறந்து போச்சுப்பா அப்படின்னு. ஏன்னா ஒரு சில இடங்களில் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி இதை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு கூட தெரியாது. ஒரு சில இடங்கள்ல வந்து நான் கேள்விப்பட்ட வகையில இந்த மாதிரி பொண்ணு இறந்து போச்சு அப்படின்னா உடனடியாக ஆஸ்பத்திரி கூட கூட்டு போகாம அப்படியே எரிச்சிருவாங்க. எரிச்சு ஒரு ஒரு எதுவுமே இல்லாமல் பண்றாங்க. ஸோ இதுக்குன்னு ஒரு தனி கமிட்டி, யாரெல்லாம் கல்யாணம் பண்றாங்களோ அவங்கெல்லாம் எப்படி வாழ்றாங்கன்னா அதுக்கு ஒரு கண்காணிப்பு ஒரு ஒரு துறையா இருந்தா கூட என்னை பொறுத்த வரைக்கும் அது சிறப்பான ஒரு துறையா தான் இருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் வளரக்கூடிய மக்கள். ஓகே, அவங்க தான் வந்து இந்த நாட்டுடைய செல்வங்கள். எப்படின்னா அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய அந்த தம்பதியினரை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்ம சமுதாயத்தின் கடமை. அந்த கடமையில இருந்து இந்த பெரியவங்க தவறிட்டாங்கன்றதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு.